ஆனால் இறையிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சரி, ஓகேப்பா. நம்ம வந்து லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம், அந்த குறிப்பிட்ட ஃபைலோடைய இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்க பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம், இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஃபைலை மட்டும் எப்படி டெலிட் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே டெலிட்னு பார்த்தோம், ஃபைல் டெலிட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஃபைல்லாம் டெலிட் ஆகிடும், கரெக்டுங்களா? பார்த்தோம் தானே? இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபைல் நேம் விடுவோம், பர்டிகுலர் ஃபைல்னு போட்டுக்கலாம். டெலீட் பர்டிகுலர் ஃபைல். இப்போ குறிப்பிட்ட எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் டெலிட் பண்ணணும், இல்லைனா இமேஜஸ் மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் கெட் நேம் வாங்கிக்கிறேன். ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஃபைலான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா ஏன் ஃபைலாக செக் பண்ணுறேன்னா, அது வந்து டைரக்டிவும் வரும், அதில் ஃபோல்டரும் வரும், கரெக்டுங்களா? அதனால் என்ன பண்ணுறேன், ஃபைலை மட்டும் கெட் பண்ணுறேன். இதில் ஏன்னா ஃபைலோடைய இதுதான், அது ஃபைல் தான் வரும் உள்ள. ஃபைலோடைய நேம் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? அந்த ஃபைலோட நேம் எடுத்துக்கிட்டு அந்த இண்டெக்ஸ் டாட், ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் இல்லைனா ஏதாவது ஜேபிஜி அந்த மாதிரி ஃபைல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெலிட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டாட் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், லாஸ்ட் இண்டெக்ஸ் பண்ணிக்கிறேன். சேம் சப்ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட் டாட் ப்ளஸ் ஒன்று, கரெக்டாக இந்த வேரியபிள் ப்ளஸ் ஒன்னு சொன்னேன் அதனுடைய இதை எடுக்கிறதுக்கு. ஓகேவா? அதில் என்ன கிடைக்கும், ஜேபிஜி டெக்ஸ்ட் அந்த மாதிரி கிடைக்கும். நான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல்ஸ் டு ஜேபிஜியாக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து யமுனான்ற ஒரு ஃபோல்டரில் யமுனா ஜாவாவில் யமுனான்ற இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சரி, இந்த இமேஜஸ் நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். ஓகே, இவ்வளோ இமேஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், ஜேபிஜி போட்டுட்டு நான் டெலிட் தானே பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே உள்ள அந்த ஃபைலை எஃப் டாட் டெலிட் கொடுத்து டெலிட் ஆகிடுமா ஆகாதான் நம்ம என்ன பண்ணுறது. ஸோ நான் ஏன்னா ஃபைலில் தான் உள்ளே வருது, ஃபைலாம் செக் பண்ணிட்டு எஃப்ல தான் இருக்குது அந்த ஃபைலு. அந்த ஃபைலை தான் டெலிட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் வந்து எதாவது இருந்துச்சுன்னா, ஜேபிஜியா இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு டெலிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன், கரெக்டா? ஆமாம், இப்போ நாம கொடுக்குற வேரியபிள் தான் இங்கே பாருங்கள், F1ல தான் வந்து அந்த ஃபார் ஈச்லேருந்து வருது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த ஃபைல் நான் டெலிட் பண்ணிடுறேன். கிளியர்? ஸோ எந்த ஃபைல் டெலிட் ஆச்சு அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் நேமில் தான் இருக்கு, ஃபைல் நேம் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்னு போட்டுவா. ஃபுல்லி டெலிட், இந்த லென்த்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், பாருங்கள். இங்கே பாருங்க, எல்லா ஃபைலையும் டெலிட் ஆகுது, தெரியுதுங்களா? இப்போ அந்த பாத்தில் போய் பார்க்கலாம், அதில் எதுவுமே இல்லை, தெரியுதுங்களா? ஸோ எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட் டெலிட், இந்த யமுனான்ற டெக்ஸ்ட் டெலிட் பண்ணா என்ன பண்ணணும், இந்த இடத்துல டிஎக்ஸ்டி, கரெக்டா? ஓகே, அதை கொடுத்துட்டோம்னா அது டெலிட் ஆகிடும். ஸோ குறிப்பிட்ட ஃபைலை வந்து எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கரெக்டா? நான் ரெக்கார்ட் போட்டேன்ப்பா. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபைலோடைய ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஃபைலை நம்ம என்ன ரீநேம் பண்ணுறது, அதனுடைய சைஸை பார்க்குறது, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அதை டெலிட் பண்ணுறது, அந்த ஃபைலு அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணி பார்க்குறது, என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறது, அந்த மாதிரி கேஸ் தான் பார்த்தோம், கரெக்டுங்களா?
இப்போ நம்ம என்ன என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபைல்ல நம்ம எப்படி ரீட் பண்றது, அந்த ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட். இந்த ஃபைல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலை நான் ஓபன் பண்ணி ஐ எம் எ கேர்ள், ஐ எம் எ பாய், இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இந்த கண்டென்ட்டை நான் ரீட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? கண்டென்ட்டை நான் எடுக்கணும், ஜாவா கொண்டு வரணும். இந்த கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி கேசஸ் பார்க்கலாமா? ஓகே, புரியலப்பா. அதுதான் பண்ண போறேன்ப்பா. அதில் தான் ரீட் ஃபைல்னு வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபைல்ன்ற கிளாஸ்ல இருந்து, கிளாஸ் வந்து ஃபைலுன்ற கிளாஸில் நான் ஃபைலுன்ற ஒரு வேரியபிளில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன், நியூ ஃபைலை என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். நியூ ஃபைல். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு இதை கொடுக்க போகிறேன். ஸோ யமுனான்ற டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிறேன். எங்கே இருக்குங்கன்னா யமுனா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாகவே அந்த அந்த ஃபைல் அந்த டெக்ஸ்ட்டோட சேர்த்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எரர் அடிக்குது. என்ன ரீசன்னா, நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி, இந்த ஸ்லாஷ் எடுத்துக்காது, அதெல்லாம் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? ஓகேங்களா? இப்போ இன்வேலிட் கான்ஸ்டன்ட். ஓகே, நான் பார்த்த கொடுத்துட்டேன். இப்போ ஃபைல் வந்து நான் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரையில் ஃபைல் ரீடர்னு ஒன்று இருக்குது. ஃபைல் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணலாம். ஃபைல் ரைட்டர், நான் ரைட் பண்ணுறது ஃபைல் ரைட்டர். ஃபஸ்ட்டு அதில் போய்ட்டு நம்ம ரைட் பண்ணலாம். நான் ரைட்டர்ன்ற ஒரு வேரியபிளில் நியூ ஃபைல் ரைட்டர், அதில் இதில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஸோ என்ன ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல் ஃபைலையும் இதில் பாஸ் பண்ணணும். ஹோல் ஃபைலையும் பாஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஹோல் ஃபைலுமே என்ன ஆகும், இந்த ரைட்டருக்கு ரீட் ஆகிடும். லைன் பை அது கேரக்டர் பை கேரக்டர் அது ரீட் பண்ணும். சாரி, இங்கே வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரைட்டு தான். அடுத்தது ரைட்டு டாட்டு, அதே மாதிரி ரைட் பண்ணிட்டு கண்டிப்பாக ரைட்டர் டாட் ரைட் இல்லையா, நான் ரைட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா யமுனான்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? யமுனா. சேம் ரைட்டரில் ரைட்டில் I am from
பாண்டிச்சேரி. ஓகே, சும்மா நான் 2 டெக்ஸ்ட்டை மட்டும் ரைட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு எக்ஸப்ஷன் செட் பண்ணிக்கலாம். IO exception e dot ஃபைலுக்கு எப்பவுமே வந்து நம்ம print stack trace யூஸ் பண்ணுங்க. ஃபைலுக்கு எப்பவுமே இதை யூஸ் பண்ணுங்க, இந்த எக்ஸப்ஷன் print stack trace. ஆமாம், சப்போஸ் ஃபைலில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா இதில் த்ரோ பண்ணும். இந்த ட்ரை எக்ஸப்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் இன்பில்டாக இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதை சப்போஸ் இந்த ஃபைலை என்னால் ரைட் பண்ண முடியலன்னா அப்படின்னா எங்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கேட்சுக்கு வந்துடும். ஓகேவா? அதான்ப்பா, ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்தால் த்ரோ பண்ணுன்ற. எரர்ஸ், இப்போ நெட்வொர்க் எரர், இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம நெட்லேருந்து எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த நெட்வொர்க் இஷ்யூனா அது த்ரோ பண்ணும். சப்போஸ் வந்து லோக்கல்லேருந்து எடுக்கிறோம், லோக்கல் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கோம், அது ஒரு எரர் த்ரோ பண்ணும். அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் எரர்ஸ் இருக்குது சிஸ்டத்தில், அது எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி என்ன எரரோ அதுக்கான எரர் த்ரோ பண்ணும். ஆமாம்ப்பா, ஃபைல் ஆப்ரேஷனுக்கு மட்டும். ஓகேங்களா? ஜஸ்ட் ரன் பண்ணலாம். ரன் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்பி ஆகலையே. இங்கே பாருங்க, நான் வந்து ரைட் பண்ணிட்டேன், பட் ஆனால் உள்ள டெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் பண்ணிட்டு கண்டிப்பாக ஃப்ளஷ்னு ஒரு மெத்தட் நம்மகிட்ட இருக்கு ரைட்டரில். ரைட்டர் டாட் ஃப்ளஷ் பண்ணணும், கண்டிப்பாக ஃப்ளஷ் பண்ணணும். நீங்கள் ரைட் பண்ணாலே ஃப்ளஷ் பண்ணணும். அதுதான் வந்து ஃப்ளஷ் பண்ணாதான் அது போய் உள்ளே போய் சேரும் அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளார. ஓகேங்களா? இது இந்த எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி விட்டுரும். ஃப்ளஷ் பண்ணினா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே அனுப்பி விட்டுரும், அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளார. ஆமாம், இப்போ பாருங்க, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் இருக்கா, யமுனா பூச்சின்னு வருதுங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் ரைட் யூஸ் பண்ணாலே ஃப்ளஷ்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது முக்கியமாக எப்பயுமே இது பண்ணணும் அவசியம் இல்லை, பட் ஆனால் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ஃபைலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க கரெக்டுங்களா? ஓப்பன் பண்ண ஃபைலை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட் ஹாபிட். ஓகேங்களா? நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைலை ஓப்பன்லேயே வச்சிருக்கூடாதுல்ல. ஸோ லாஸ்ட்டில் உங்கள் வேலை முடிஞ்ச உடனே அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா? இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது. ஃப்ளஷ் தெரிஞ்சிச்சு, க்ளோஸ் எதுக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? இப்போ ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து ஒரு என்டர் மார்க் கொடுக்கறதுக்கு நான் ஸ்லாஷ் என் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, தெரியுதுங்களா? ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணா என்டர் மார்க் விடும், தெரியும் தானே இதெல்லாம் நமக்கு. ஓகேங்களா? இப்போ ரைட்டர்ல என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு நியூ லைன் தனியா நம்மளுக்கு கொடுக்க முடியாது. அதில் தான் என்ன இருக்கு, இப்போ ரைட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குப்பா. நோட் பேட் இருக்கா? இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு வச்சுக்கலாம். இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, ரைட்டர்ல 2 இருக்குன்னு வச்சுங்களேன். ரைட்டர், பஃபர் ரைட்டர்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம வித்தியாசம் பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரீடர், பஃபர் ரீடர்னு இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் பத்தி பார்ப்போம் இப்போ. ஓகேங்களா? இது எல்லாம் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் தான்ப்பா, எல்லாமே ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் தான். நீங்கள் ஃபைலை என்ன வேணாலும் பண்ணலாம். அதை இந்த ஃபைல் ஆப்ரேஷன் கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணால் தான் இது கிடைக்கும். ஏன்னா இதே வச்சு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணணும். இந்த எல்லா மெத்தடையும் வச்சு நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்டே பண்ணலாம். ஃபைல் ஆப்ரேஷன் வச்சு பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்டே பண்ணலாம்னு சொல்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணாதான், நான் வேணா ஹோம் ஒர்க் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. ஓகேங்களா?
ஓகே, இப்போ இதே இடத்துல நான் வந்து என்ன பண்ணலாம், நான் நம்பரில் கொடுத்தா என்ன ஆகும்? ஏன்னா இது வந்து ஸ்டிங்கு தான் கேட்குது, அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிங்குன்னு வருது, கரெக்டுங்களா? ரைட், இதுலேயே பார்த்தீங்க என்னடா இது, ஸோ நான் வந்து சும்மா ஒரு 65 கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்குறீங்களா? நான் ஏன்னா ஸ்டிங் டைப் தானே. ஸோ 65ன்றது அதுவே இங்கே பாருங்களேன் என்ன பிரிண்ட் ஆகுது, அது என்ன வருது பார்த்தீங்களா? சீன் வருது பார்த்தீங்களா? ஸோ கேரக்டர்னு அதுவே டிஃபைன் பண்ணிக்குது. ஏன்னா வந்து நம்ம ஆஸ்கி கேரக்டர் பார்த்துருக்கோம். ஸோ அது 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 என்னவா பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா 65ன்றது ஏ தானே, அந்த ஏ கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறோம், தெரியுதுங்களா? அது நம்ம இன்டிஜர் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா மாற்றிக்கும். ஓகேவா? அதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஏன்னா ரைட்டர் வந்து ஸ்ட்ரிங்கா தான் நம்ம கேட்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கா தான் நம்ம உள்ள கொடுக்கணும் இன்புட், அந்த ஸ்ட்ரிங் தான் ரைட் பண்ணும். புரியலப்பா? ஆமாப்பா, நியூமரிக்கல் தான். பட் ஆனால் இதை பொறுத்த அளவுக்கு அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுவே கன்வெர்ட் பண்ணி இப்போ 65 அதில் பிரிண்ட் ஆச்சு. என்ன பிரிண்ட் ஆச்சு? ஏன்றது என்னது? ஆல்பாபெட் தானே. அப்போ அது என்ன ஸ்ட்ரிங் டைப் தானே. அதுதான் சொல்றேன். இப்போ இது 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 உங்களுக்கு நம்பரே வேணும்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தா பிரிண்ட் ஆயிடும். சிம்பிள். நான் இது பண்ணிட்டேன். உங்க நம்பரே அப்படியே நம்பர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தா நம்பர் பிரிண்ட் ஆயிட போகுது, அவ்வளவுதான். அது ஸ்ட்ரிங். கிளியர்? இப்போ நீங்க உள்ள நம்பர் ரீட் பண்ணும்போது இதெல்லாம் மறுபடியும் நான் இன்டிஜரா மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? எஸ்டிஆர்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன், சாரி இன்ட்டு, அந்த ஃப்ளோட்டிங் கன்வர்ஷன். ஸ்ட்ரிங்கை நம்மளுக்கு இன்டிஜரா மாற்ற தெரியும், பார்ஸ் இன்ட்டுன்னு போட்டு. கரெக்டா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் தேவையான இடத்துல, எங்கெங்க தேவையோ அங்கங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபைலை நீங்கள் யமுனா ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன்னா, ஸோ யமுனான்ற ஃபைலே அங்கே இல்லை. எனக்கு இது சொல்லுங்கள், யமுனான்ற ஃபைலை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுமா? ஃபைலே இங்கே இல்லை, தெரியுது? அந்த ஃபைலை தான் நான் கால் பண்ணுறேன், அந்த ஃபைல் நான் டெலிட் பண்ணிட்டேன், தெரியுதுங்களா? இப்போ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணால் என்ன நடக்கும்? எந்த ஏரருமே த்ரோ பண்ண, அதுவே ஃபைலை கிரியேட் பண்ணிடுச்சு, அதுவே உள்ள ரைட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா டைரெக்டாக அது பண்ணிடும்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இப்போ இல்லாட்டாலும் அதுவே கிரியேட் பண்ணிடும். கிளியர்? பட் ஆனால் இது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டான மெத்தட் கிடையாது. என்ன பண்ணணும், அந்த ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஃபைல் டாட் நம்ம கிரியேட் நியூ ஃபைலுக்கு தெரியுமே நமக்கு, அந்த ஃபைலை கிரியேட் பண்ணுறது. பட் ஆனால் இதுதான் வந்து நல்ல கரெக்டான மெத்தட். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, எல்லா ஃபைலுமே நடக்காது இது. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்ன்றதுனால, சிம்பிள் ஃபைல்ன்றதுனால அது நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நியூ ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும், அதில் ரைட்டும் ஆயிருக்கும். ஓகே, எப்பவுமே அந்த மாதிரி சப்போஸ் இதில் இல்லாத ஃபைல் கொடுத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடுங்க, அங்கேயே கிரியேட் பண்ணிடுங்க, ஃபைல் கிரியேட் பண்ணுறேங்க. கிளியர் இது வரைக்கும்? சரி, இப்போ ரைட் தெரிஞ்சிச்சு. இருங்க வரேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், ரீட் ஃபைலு read file without file from folder. ஃபோல்டரில் இல்லைனா நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு பண்ணுன்றதை நான் போட்டுறேன். ஓகேவா? அது தனி ப்ரோக்ராமில் எழுதுகிறேன். ஸோ அப்போ இதுக்கு இந்த கிரியேட் பண்ண தேவையில்லை, இது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இது கிரியேட் பண்ண தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. ஓகே, அதுக்கு அந்த ஒரு லைன் மட்டும் வேணும். இப்போ நான் நம்ம வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிச்சு, ஒரு கேரக்டராக நம்மளுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிச்சு. சாரி, ஆமாம் சாரி, இதெல்லாம் ரைட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டு,
இது ரைட் தான் சொல்லி கொடுத்தேன், இங்கேயும் ரைட் தான். ஓகேவா? இப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடாக மாற்றிடலாம். ரீட் ஃபைல். இந்த ஃபைல் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், ரீட் மாற்றிக்குவோம். ரீடு நான் வந்து என்ன ஃபைலை ரீட் பண்ண போகிறேன், எம்ப்ளாய்மெண்ட் டெக்ஸ்ட் தான் நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே நான் போட்டுக்கிறேன். அதில் வந்து நான் இதை இதை நான் ரைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நான் ரைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதால் ஃபைலில் ஃபைல் ரீடர்னு ஒன்று இருக்குது. நான் சொல்லி கொடுத்தேன் ஃபைல் ரீடர், பஃபர் ரீடர்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டுங்களா? அதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் ரீடர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வரைக்கும் பாருங்கள், ஃபைல் ரீடர். ஓகேவா? ஃபைல் ரீடரில் சும்மா ஃபைல் ரீடர்ன்ற ஒரு வேரியபிளில் நியூ ஃபைல் ரீடர் பண்ணுவோமா? நியூ ஃபைல் ரீடர். ஸோ எதை பாஸ் பண்ணுவோம், அந்த ஃபைல் பாஸ் பண்ணுவோம் நம்ம எப்பயுமே. ஏன்னா ஃபைலை தான் ரீட் பண்ணணும். அது கரெக்டுங்களா? இது புரியுதுங்களா? இதை வந்து ரைட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலை பாஸ் பண்ணோம், இதுக்கும் அந்த ஃபைலை பாஸ் பண்ணோம், ஹோல் ஃபைலை. ஓகே, எந்த ஃபைலை அதை ரீட் பண்ண போகுது அப்படின்னு. ஓகேங்களா? இது கிளியர். கரெக்டா? இப்போ இதை எப்பவுமே வந்து ஃபைல் ரீடர் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்க கேரக்டர்லாம் இன்டிஜராக தான் அதை ரீட் பண்ணிக்கும். இன்டிஜராக ரீட் பண்ணிக்கும் மீன்ஸ் இப்போ வந்து டபுள்யூக்கு ஒரு இன்ட்டு வேல்யூ இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு பைட் வேல்யூ அதுவே ரீட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் இருக்கும்னு மட்டும் தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ரீட் பண்ணும்போது இன்டிஜர் வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், இன்ட்டில் நான் வந்து இன்ட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ரீடுன்ற ஒரு வேரியபிளில் ஃபைல் ரீடர் டாட்டு அந்த ரீடருக்குள்ள இருக்க மெத்தட் வந்து நான் ரீடுன்ற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரீடரை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல் ஃபைலையுமே என்ன பண்ணியிருக்கேன், நான் ரீட் பண்ணிக்கிறேன். ரீட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுறேன், ரீடுன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். வேரியபிள் தானே, இது நம்ம இஷ்டம். அது கிளியர்? இப்போ இது வந்து ரீட் பண்ணிட்டே வரும்பா. இப்போ யமுனான்ற டெக்ஸ்ட், இப்போ நான் யமுனா இருக்கு, யமுனா வந்து பார்த்தீங்கன்னா யமுனா என்ன இருக்கு, இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்கு. காட்டுங்களா? இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒய்யை ரீட் பண்ணும், அடுத்து ஏவை ரீட் பண்ணும், அடுத்து என்ன பண்ணும், ஏஐ அப்படியே ரீட் பண்ணிட்டே வரும். அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்த லைன் இது ரீட் பண்ணும், ஸ்பேஸை ரீட் பண்ணும், ஏவை இந்த ரீட் பண்ணிட்டே வரும். லாஸ்ட்ல இது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல லாஸ்டர் என்னவா கன்சிடர் பண்ணும் அப்படின்னா -1 கன்சிடர் பண்ணும். இப்போ எதுவுமே முடிஞ்சு போச்சு, எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்த உடனே அது என்னவா கன்சிடர் பண்ணும், -1 கன்சிடர் பண்ணும் ஃபைல் ரீடர். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ரீட் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் ரீட் பண்ணுன்னு சொல்ல போறேன். நான் அதெல்லாம் என்ன பண்றேன், ஒயில் கண்டிஷன் தான் நம்ம பெஸ்ட் மெத்தட். கரெக்டுங்களா? ஸோ நான் ஒயில்ல என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ரீட் பண்ண டேட்டா எது வரைக்கும் ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். எது வரைக்கும்னா அன்டில் எனக்கு -1 கிடைக்கிற வரைக்கும் நான் ரீட் பண்ணணும். கிளியர்? ஏன்னா -1 எப்போ கிடைக்கும், எதுவுமே டெக்ஸ்டே இல்லைன்னா என்னன்னு சொன்னேன் ஆல்ரெடி, -1 சொன்னேன். -1 வரைக்கும் எனக்கு ரீட் பண்ணு அப்படின்னு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். ரீட் பண்ணிட்டு அந்த ரீட் பண்ண வேல்யூவை நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அதுல இருக்கிற டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகுதான் பார்க்கலாமா? ரீட்ன்ற வேரியபிள் தானே இருக்குது, டெக்ஸ்ட் ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைல் ரீடர், இருங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. எரரா?
ஓ இன்டிஜராக கிடைக்குதா? ஒரே நிமிஷம்ப்பா. பஃபர் ரீடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணிவிட்டு டூ ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. சரி, நம்ம தான் டூ ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் தெரியும்ல. எனக்கு வர வருஷம் டாட் டூ ஸ்ட்ரிங் கிடைக்கவே இல்லை. கேஸ்டிங் நடக்கலை. இருங்க வரான். ரீட் பண்ணிட்டு ரீட் பண்ணது அப்பன் பண்ணதுங்களா? இப்போ ஒரே நிமிஷம். இது வந்து கேரக்டர் இது அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுலேருந்து அது என்ன பண்ணுது, ஒரு கேரக்டர் ரீட் பண்ணுது. ஸோ 89ன்றது ஃபர்ஸ்ட் இது, அடுத்தது இதுன்றது ஃபர்ஸ்ட் இது, ஒரு கேரக்டராக ரீட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அவுட்புட் நான் இது பண்ணுறேன். ஃபுல்லாக 89 பிரிண்ட் ஆகுது, போயிட்டே இருக்கு. நிமிஷம், நான் வந்து
ஸோ ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த கேரக்டர் நான் ரீட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அது. ஸோ நான் ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீட் ஆகும், மறுபடியும் இதில் போயிட்டு ஆகும், அந்த ரீடு பிரிண்ட் ஆகும். ரீட் பண்ண ஒரு கேரக்டராக ரீட் பண்ணும் எது ஃபைல் ரீடர். ஓகேவா? ஒரு எழுத்தா, ஒரு வேர்டை கிடையாது, ஒரு எழுத்தா ரீட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு எழுத்தா ஃபஸ்ட்டு 89, அடுத்து என்னது 79, சாரி 97, இதெல்லாம் வந்து கேரக்டர். இப்போ நம்ம கேரக்டராக வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இதில், இதை கேரக்டராக மாற்றுறதுக்கு இதுக்கு நம்ம டைப் காஸ்டிங் படிச்சிருக்கோம். கேர்னு மாற்றிக்கிறேன் நான், ஏன்னா ஸ்ட்ரிங் கிடையாது, கேர் தானே, இது ஒரு கேரக்டர் தானே. ஆனால் இது ஏன் வந்து எரர் அடிக்குது, டைப் காஸ்டிங் ஒர்க் ஆகலை. டைப் காஸ்டிங் இப்படியே பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், இதுக்கு ப்ராக்கெட் போடுவோம். கிளியர்? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? டைப் காஸ்டிங் டைப் மாத்துறது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துச்சு எல்லாமே, எல்லா கேரக்டரா மாறிடுச்சா? கிளியர்? புதுச்சேரி யமுனா ஃப்ரம் தெரியுதுங்களா? ஓகே, சரி. அப்போ உங்களுக்கு ஃபைல் ரீடர் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து இதில் 2 எழுதிடுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இருந்ததுன்னா எப்படி, அந்த அந்த இதை போட்டால் என்ன நடக்கும், அந்த கேரக்டர்ன்றது என்னது, அதை வந்து இன்டீஜராக மாற்றிடும், அது ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபைலில் எவ்வளோ கேரக்டர் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம கேரக்டர் தான் தெரிஞ்சிச்சு, நம்ம கேரக்டர் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம மெத்தட் தெரிஞ்சிச்சு, கரெக்டுங்களா? இப்போ இதை வந்து ரீட் கேரக்டர்னு போட்டுக்கிறேன் நான். இதை ஸோ -1 ஏன் போடுறேன்னு தெரியுதுங்களா? கரெக்ட் தான்ப்பா. லாஸ்ட்ல எண்டுக்கு எதுவுமே அதுக்கு ஃபைண்ட் ஆகலன்னா அது -1 தான் அது கிடைக்கும். ஓகே, பை யூசிங் ஃபைல் ரீடர் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபைல் ரீடர் என்ற கிளாஸ்ல ரீட் என்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்றோம். ஓகேவா? இது கிளாஸ் பை யூசிங் ஃபைல் ரீடர் கிளாஸ். மெத்தட் என்ன மெத்தடு, ரீட் மெத்தட். இதை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபைல் ரீடரில் உங்களுக்கு ரீடுன்ற ஒரு மெத்தட் தெரிஞ்சிச்சு. அடுத்தது அதுல இருந்து என்ன அவுட்புட் வரும், ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா வரும் அவுட்புட். ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் நான் இதையே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். கவுண்ட் கேரக்டர் வச்சுக்கலாமா? ரீட் ஃபைலு கவுண்ட் கேர், எவ்வளோ கேரக்டர் அதில் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுறது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் யமுனா டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், அதில் இருக்கிறத சும்மா ரைட் பண்ணிக்கிறேன். அது பரவாயில்ல, அது இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா ஆல்ரெடி இருந்ததுனால அது ஓவர் ரைட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நீங்கள் டெலிட் பண்ணிட்டு கூட ஓப்பன் மட்டும் பண்ண கூட ஓகே தான். புரியுதா சார்? நான் ரைட் பண்ணிக்கிறேன், ரைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஃப்ளஷ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் அங்கே வந்துருமா? அங்கே வந்துடும். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஃபைல் ரீடரில்
ஐயோ சாரி. ஸோ ஃபைல் ரீடரில் நான் ஃபைலை பாஸ் பண்ணிடுறேன். ஃபைலை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போது எனக்கு அதில் இருக்கிற ஃபைலை நான் இன்டிஜராக இங்கே ரீட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஏன்னா இன்டிஜராக வரும், நான் இன்டிஜராக ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வர ஃபைலை கேரோடைய அரேல ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா எத்தனை கேரக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சல, நான் அரேல வந்து டாட் லென்த் போட்டால் கிடச்சிடும். கரெக்டுங்களா? வர கேரக்டரை நான் கேரில் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டைப் காஸ்டிங் பண்ணணும் பார்த்தீங்களா, இன்டிஜராக ஸ்டோர் பண்ணி பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா அது பைட்டை தான் ரீட் பண்ணும், அதெல்லாம் நான் இன்டிஜராக ஸ்டோர் பண்ண சொன்னேன் நான் உங்ககிட்ட. கரெக்டா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக அந்த வர வேல்யூவை நான் கேரில் சிஹெச்ன்ற ஒரு வேரியபிளில் நியூ கேர் அந்த ஃபைலோடைய லென்த் எவ்வளவோ அது வரைக்கும் அது அதனுடைய சைஸ். கிளியர்? இதனோட சைஸ் இது வரைக்கும் புரியுது. கரெக்டுங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது அப்படின்னா, ஃபைல் வந்து அது வந்து ஃபைல்ன்றது ஒரு ஃபைல். கரெக்டுங்களா? நம்ம ஃபைல்ன்றது அது ஃபைல், அது இன்டிஜர் கிடையாது. கிளியரா? ஸோ அதனோட லென்த் ஆனால் கண்டுபிடிச்சிருக்கோம், பட் ஆனால் அது எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா இட் கேன் நாட் பி கன்வெர்ட் லாங் இன்ட். ஏன்னா அது அதனோட சைஸ் எப்படி இருக்கும், ஹெவியாக தானே இருக்கும். அதெல்லாம் நான் நார்மல் நான் இன்ட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு போட்டால் இப்போ எரர் போயிடுச்சு பாருங்க. அந்த மாதிரி எரர் அடிச்சுன்னா இந்த மாதிரி மாற்றுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ணும், ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு போயிட்டு எதில் வைக்கும், இந்த கேரில் வைக்கும். எவ்வளோ வைக்கும், அந்த ஃபைலோட லென்த் எவ்வளவோ அவ்வளோ வைக்கும். ஸோ இப்போ கிளியராக நம்ம டிக்ளேர் பண்ணுறது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணி பார்க்குறேன், இதை டெலிட் பண்ணிடுறேன். system.println நான் சும்மா அந்த சிஹெச்சோட லென்த்தை நான் சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன் கீழே இருக்க தலைமை. சரி, நம்மளுக்கு தான் லென்த்ன்றது ஒன்று தெரியும். ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ 13 வருது. ஸோ அதில் எத்தனை கேரக்டர் இருக்காங்க, 30 கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். 1 இருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 28 29 30. கரெக்டாக இருக்கா? புரியுதுங்களா? ஸ்பேஸும் அது ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கரெக்டாக 30 கேரக்டர் இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? கிளியர்? இப்போ எனக்கு இந்த ஒரு கேரக்டராக எடுக்கணும். இப்போ இதனுடைய கேரக்டர் இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரு கேரக்டரை எடுக்கணும், நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாமா? ஃபார் ஈச் ஒன்று எடுக்கும் தானே, அரேலேருந்து எடுக்கிறதுனால நீங்கள் பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஈச் மெத்தட். ஃபார் ஆல்ரெடி சிஹெச்ன்ற கேரக்டர் யூஸ் பண்ணிட்டா, ஸோ சிஹெச் 1ன்னு போட்டுக்கிறேன். எதுலேருந்து எடுக்கணும், சிஹெச்லேருந்து எடுக்கணும். கிளியர்? புரியல சொல்லுங்க. சிஹெச்ன்றது அரே தானே, அரேல இருக்கிற வேல்யூஸ் நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். வேற எதுவும் நான் பண்ணல. அவ்வளோதான், வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபார் ஈச் மெத்தடு CH1 அப்படியே ரன் பண்ணவா? என்னப்பா எனக்கா? இல்லைப்பா, உங்களுக்கு? எனக்கு விடலப்பா. இருங்க ஒரு நிமிஷம். இது வந்து ஸ்பேஸ்லாம் வருது, ஒரு நிமிஷம் நான் எல்லாம் எடுத்துடுறேன். இல்லைப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் இல்லைப்பா. என்ன இது பிரிண்ட் ஆகலை, system.out.println எரர் இல்லை, பட் ஆனால் இது ரீட் ஆகலையே.
சாரி, நம்ம ஃபைலை ரீட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம இதில் ஃபைல் ரீடே யூஸ் பண்ணல பாருங்க. ரீடுன்ற ஒரு மெத்தடே யூஸ் பண்ணல பாருங்க. அதுதான் அது ரீட் ஆகலை. ஃபைலை ரீட் பண்ணிடணும். ஃபைல் ரீட் பண்ணாமல் அந்த ஃபைலோட இதை எடுக்காது அது. ஆனால் எரர் அடிக்கல, ஆனால் எதுவுமே அடிக்கல. சிஹெச் அது பிரிண்ட் ஆகல, சிஹெச் ஒன்னே பிரிண்ட் ஆகல. ஸோ ஃபைல் ரீடர் கிளாஸில் இருக்கிற ஃபைல் ரீடர் டாட் ரீடுன்ற இதை யூஸ் பண்ணணும். இந்த ஃபைலை ரீட் பண்ணி வச்சுக்கோ, இந்த ஃபைலை ரீட் பண்ணி வச்சுக்கோமா, இந்த ஃபைலை ரீட் பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். படிக்கும், ஆமாம், படித்து வச்சுக்கும், படித்து இதில் வச்சுக்கும். இப்போ இது நான் வந்து இதை படிக்க போல, ஃபைல் ரீடரில் இருக்கிற ரீடை. பட் ஆனால் நான் இந்த சிஹெச்சை படிக்க போகிறேன். என் சிஹெச்சை படிச்சிடுறேன், கேரக்டர் பை கேரக்டராக படின்னு சொல்கிறேன். அந்த கேரக்டரை அதை கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். உங்களுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி பிரிண்ட் ஆகுது? ஒரு கேரக்டராக பிரிண்ட் ஆகி இப்படி வருதுங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? சப்போஸ் இதை எடுத்துட்டேன், ஒரு இதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. அப்படின்னா எதுலேருந்து எடுக்கணும்? இல்லை, இப்போ இந்த மாதிரி ரீட் பண்ணால் ஒரு கேரக்டர் ரீட் ஆச்சு, கரெக்டுங்களா? ஒரு கேரக்டர் ரீட் ஆச்சு. பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேரக்டர் அடுத்து ஒரு கேரக்டர் லைனாக பிரிண்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா போன ப்ரோக்ராமில். அதை நான் ஓவர் கம் பண்ணுறத என்ன பண்ணுறேன், அரேல எல்லா கேரக்டரையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அரேல இருக்கிற இதை நான் அரேவை இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். இன்புட்டாக கொடுத்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் அரே அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி பிரிண்ட் ஆகல, ஒய் தனியாக எல்லாத்துக்கும் ஒரு என்டர் மார்க் வந்துச்சு பார்த்தீங்களா? கிளியர்? ஸோ நான் அரேவை ரீட் பண்ணிட்டு அரேல இருந்து எடுத்துக்கிறேன் ஒரு கேரக்டரா. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் எலன் போட்டால் நான் ஒரு கேரக்டருக்கும் இடைவெளி விழுந்துடும், அந்த கேப் வந்துடும் பிரிண்ட் எலன் கொடுத்தா. ஸோ நான் பிரிண்ட் எலன்னா நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே பிரிண்ட் எலன் தேவையில்ல. அதுக்குள்ள சார்ஜ் லோ ஆயிடுச்சு. இப்போ ஒரு நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அப்புறம் சார்ஜ் போட்டுக்கலாம். இது வரைக்கும் கிளியராப்பா ரீட் பண்ணுறது எல்லாமே? ஓகே. ஓகே, நம்ம வந்து ஃபைல் ரைட்டர் பார்த்தோம்ல. இப்போ ஃபைல் ரைட்டர் பார்த்துட்டோம், ரீட் பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? இது ஏன் டைப் காஸ்டிங் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். ஏன்னா அது வந்து நம்ம ஃபைல் லென்த் எடுக்கும்போது லாங் இன்ட்டாக கிடைக்கும், லாங் இன்ட்டு செட் ஆகாதுன்றதான் என்ன பண்ணோம், இன்டிஜர் காஸ்டிங் பண்ணோம். கிளியர் தானே? ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா? எப்போனாலும் கேட்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த ரைட்டரையே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன், பஃபர் ரைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரைட் ஃபைல் பஃபர் ரைட்டர். சரி, இங்கே மாற்றிக்குவா. ஸோ பஃபர் ரைட்டருக்கு சேம் நான் என்ன பண்ணுறேன், ஃபைலை கொடுத்துட்டேன், இந்த ஃபைலை தான் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபைல் ரைட்டரில் சேம் ஃபைல் ரைட்டரை ரைட் பண்ணிவிட்டு நான் ரைட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன், கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி ரைட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன், கரெக்டாக? இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன், சரி டெலிட் பண்ணிடுறேன், அப்போ தான் உனக்கு கிளியராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரைட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன், கரெக்டுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி பி போட்டால் பி ரைட்டர்ப்பா, அவ்வளோதான், பஃபர் ரைட்டர்ப்பா. சாரி, இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஜஸ்ட் ஃபைல் ரைட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன், பஃபர் ரைட்டர் இருக்கா பாருங்க, பஃபர் ரீடர் இதோ இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? பஃபர் ரீடர்
ஜஸ்ட் நான் ஒரு வேரியபிள் சும்மா ரைட்டருக்கு ரைட்னு வச்சுக்கிறேன், பி ரைட்டர் டிஆர். ஓகே, பஃபர் ரைட்டர் நியூ, என்னது பஃபர் ரைட்டர் தானே. அதுக்கு இந்த ரைட்டர் கிளாஸை இங்கே கொடுத்துடணும், இந்த ரைட்டர் ஆப்ஜெக்டை இதில் கொடுத்துடணும். ஒரு ஆப்ஜெக்ட் தான் அது கேட்கும், இந்த ஆப்ஜெக்டை இதை கொடுக்கணும். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், சாரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைல் ரைட்டரை இன்புட்டாக கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைல் ரைட்டர் இதுக்கு முன்னாடி நம்ம இதை யூஸ் பண்ணலை, டேரெக்டாக இதுலேருந்தே பண்ணோம். கிளியர், இதுலேருந்து பண்ணோம் டேரெக்டாக போன ப்ரோக்ராமில். கிளியரப்பா? இப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபைலையே இந்த நம்ம ரைட் பண்ணுற ஃபைலையே இதுக்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ பஃபர்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் போடும் போது பஃபர் என்ன பண்ணும், பஃபரிங் ஆகும், பார்த்துருக்கீங்களா? ஹலோ, பஃபரிங் என்ன மீனிங்? பஃபர்னா சரி, இல்லை நீங்க யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது லோட் ஆகும், பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு 2 மணி நேரம் வீடியோ எடுத்து ப்ளே பண்றீங்க, 2 மணி நேரமும் அது 2 மணி நேரம் வீடியோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எடுத்துருமா? எடுக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு 10 செகண்ட் வீடியோ தான் நீங்க, ஏன்னா நீங்க பாக்குறதே 10 செகண்ட் அது பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு அடுத்து 10 செகண்ட் பஃபர் ஆகும், பஃபர் ஆகி தான் ப்ளே ஆகும், பார்த்துருக்கீங்களா? பட் லோட் ஆகிறது நெட் ஸ்பீடா தான் லோட் ஆகிறது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, பேக் எண்ட்ல அது பஃபர் ஆயிடும். புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், பி ரைட்டர்ல இருந்து பஃபர் ரைட்டர்ல இருந்து ஒரு இதை நான் ரைட் பண்றேன். சேம் ரைட்டர் மெத்தட் தான். நான் என்ன யூஸ் பண்றேன், யமுனான்னு நான் இது பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதுல உனக்கு? நான் அப்படியே ரன் பண்றேன், ஜஸ்ட் நான் ரன் மட்டும் பண்றேன், ஒன்று இது பண்ணிட்டு. பி ரைட்டரை ஃப்ளஷ் பண்ணிடணும்ல, எப்பயுமே நான் ஃப்ளஷ் பண்ண சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃப்ளஷ் பண்ணிட்டு என்ன பண்ண சொன்னேன், க்ளோஸ் பண்ற சொன்னேன். ரெண்டு மெத்தடும் நீங்க யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. நான் இது பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. சேவ் ஆயிடுச்சு. நான் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த டெக்ஸ்ட்லாம் போயிடுச்சு, பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம புதுச்சேரின்னு அடிச்சிருந்தோம், பார்த்தீங்களா? அது எல்லாம் போயிட்டு யமுனா மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன நடக்குது, ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுக்குற ஃபைல் மட்டும் தான் அதில் ஸ்டோர் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஃபைலில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல திவ்யான்னு அடிக்கிறேன். ஓகேவா? நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அந்த யமுனாக்கான திவ்யா மட்டும் தான் இருக்குது. கரெக்டா? இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பூலியன் மெத்தட் ஒன்று இருக்குது. ஃபைலில் பூலியன் இங்கே இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலியன் கிடைக்கும். இல்லை, ஃபைல் பஃபர், சாரி பஃபரில் இங்கே பாருங்க, பஃபரில் நமக்கு என்ன எரர் அடிக்குது, ஒரு நிமிஷப்பா, எரர் அடிக்குது. இது ஃபைல் ஏன் ட்ரூ எரர் அடிக்குது? ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், ட்ரூவாக பண்ணுறேன், வருது. பட் ஆனால் எரர் இல்லை. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க, நான் ட்ரூன்னு கொடுத்தாலும் என்ன வருது அதில் சைடில் பார்த்தீங்களா, அப்பன்னு வருது, பார்த்தீங்களா? நான் கவனிச்சிங்கப்பா. ஹலோ ஹலோ, இப்போ என்னப்பா சைலண்ட் ஆகிற?
கொஞ்சம் சத்தமா பேசுங்கப்பா. ஹலோ. இப்போ இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல ஃபைலை ரீட் பண்ணும்போது இந்த இடத்துல ட்ரூன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ட்ரூன்னு கொடுத்தா என்ன ஆகும், என்ன நாங்க இந்த இடத்துல அப்பன் வருதுங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ட்ரூனா இதை வந்து அப்பன் பண்ணிடுன்னு அர்த்தம். இப்போ திவ்யான்னு இருக்கு, மறுபடியும் திவ்யாவை நான் லோட் பண்றேன், மறுபடியும் ரன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ அடுத்த திவ்யா வந்துச்சுங்களா? இப்போ என்ன நடக்குது, அப்ப அந்த ட்ரூ யூஸ் பண்ணாம ஆல்ரெடி இருக்கிற டேட்டா கூட மறுபடியும் இது அப்பண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கிளியர்? மறுபடியும் ரன் பண்ணா இன்னொரு திவ்யா. இப்போ அப்ப அந்த ட்ரூ எதுக்குன்னு புரிஞ்சுச்சுங்களா? அப்பண்ட் யூஸ் பண்றோம். சரி, இப்போதைக்கு நான் இதை வேணா அடுத்தது வேணா நடத்துறேன். அதான் இப்போ ரீப்ளேஸ்னா எவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நான் சிங்கிளாக பண்ணுறதுனால உனக்கு இதாக இருக்குது. நம்ம பண்ணும்போது ஹோல் கிட்டத்தட்ட ஒரு 5000 லைனை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஸோ அப்பன் தான் பெஸ்ட் மெத்தடு. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம அப்பன் இல்லாமலே பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ரைட் பண்ணுறது தெரிஞ்சிச்சு கரெக்டுங்களா? ரைட் பண்ணுறதுல 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேன். பஃபர் அப்போ டேரெக்டாக இது பண்ணுறதும், இதில் இன்னொன்று இருக்குது, அது தெரிஞ்சுக்கங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரைட்டரில் நியூ லைன் கிடையாது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நியூ லைன் ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, பி ரைட்டரா, பஃபர் ரைட்டர்ல நியூ லைன்னா நம்ம நியூ லைன் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரைட் பண்ணா என்ன நடக்கணும், அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். ஹலோ. இப்போ நான் இந்த இடத்துல யமுனான்னு கொடுக்குறேன், திவ்யா யமுனா. நான் இதுல அப்பன் பண்ணல, டேரக்டா இது பண்றேன். அப்ப 2 தானே இருக்கும் அந்த டெக்ஸ்ட், பழைய இருக்கிற டெக்ஸ்ட்லாம் போயிட்டு தானே. இப்போ இந்த இடத்துல ரைட் ஆகும்போது பாருங்க, ஒரு என்டர் மார்க் விழுது பாத்தீங்களா? அதுவே ஸோ நம்ம அதுல பண்ணும்போது /n கொடுத்தா என்டர் மார்க் இது இருந்தது. அதுல நியூ லைன்லாம் மெத்தட் கிடையாது. இதுல நியூ லைன்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? அடுத்த லைனுக்காக பஃபர் ரைட்டர்ல. ஓகேங்களா? நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன சின்டாக்ஸ் பாயிண்ட் என்ன மெத்தட் பார்த்தோன்றதை நம்ம ஒரு பிரீஃபா பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது கிளியரா புரிஞ்சிச்சு கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், எத்தனை கேரக்டர். ஐயோ, லோ பேட்டரி வந்துச்சுப்பா, ஒரு நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஹலோ. நம்ம என்ன பார்த்தோம், நியூ லைன்ன்றதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன கேரக்டரை வந்து ஒரு கேரக்டரை எப்படி ரீட் பண்றதுன்னு பார்த்துட்டோம் கரெக்டுங்களா? இப்போ என்னப்பா
ஹலோ, என்னாச்சு? ஸோ ரைட் ஃபைலு ரீட் ஃபைல்னு வச்சுக்கலாம். பஃபர் ரீட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லைனா ரீட் பண்ணும். பஃபர் ரீட் என்ன பண்ணும், ஒரு லைனா ரீட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கணும். பஃபர் நார்மல் ரீடர் என்ன பண்ணும், கேரக்டர் ரீட் பண்ணும் சொன்னேன் கரெக்டா. இது என்ன பண்ணும், லைனா ரீட் பண்ணும் பஃபர் ரீடர். இப்போ ரைட்டர் பார்த்தோம், இப்போ ரீடர் அது எப்படின்னா சேம். நான் என்ன பண்றேன், சரி இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஃபைல் ரீடர் எப்பயும் போல நான் யூஸ் பண்றேன். ஃபைல் ரீடர் எங்க இருக்கு, ஃபைல் ரீடர் கிளாஸ்ல இருக்கு. நான் எஃப் ரீடர்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வேரியபிள்ல நியூ ஃபைல் ரீடர், ஸோ எதை பாஸ் பண்ணோம், அந்த ஃபைலை பாஸ் பண்றேன். கிளியர்? அதுக்கு அடுத்தது இதுல இருக்கிற பஃபர் ரீடர் நான் யூஸ் பண்ண போறேன். கரெக்டா? பஃபர் ரீடர் இருக்கு. பஃபர் ரீடர் கிளாஸ்ல பி ரீடர்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு நியூ பஃபர் ரீடருங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு கண்டிப்பா எதை பாஸ் பண்ணணும், இந்த எஃப் ரீடரை பாஸ் பண்ணணும். பாஸ் ஆயிடுச்சு அதுவே. ஓகேவா? இது வரைக்கும் கிளியர்? ஸோ இது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதுல இருக்கிற கேரக்டர் ஒரு இன்டிஜரா வந்துச்சு, நம்ம இன்டிஜர் போட்டு நம்ம ஒரு கேரக்டரா கொடுத்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இன்ட்னு போட்டு நான் இதை ரீட் பண்றதுக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம். அதெல்லாம் நான் அது கண்டிப்பா லைன் பை லைனா இது பண்ணணும்னு சொன்னேன். அதில் நான் என்ன பண்றேன், அதோட அவுட்புட் ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஸ்ட்ரிங்கு நான் லைன்ன்ற ஒரு வேரியபிள்ல பஃபர் ரீடர் டாட் ரீட் லைன் என்ன பண்ணும். ஸோ நான் போன இதுல ரீடுன்னு போட்டிருப்பேன், இதுல ரீட் லைன். ஓகே, இது கிளியரா? பஃபர் ரீடர்ல ஸ்டோர் பண்ணிட்டு பஃபர் ரீடர்ல இருந்து ஒரு லைனா நான் ரீட் பண்ணி எதுல வச்சுக்கிறேன், லைன்ல வச்சுக்கிறேன். கிளியர்? சேம் while அதுல வந்து -1 போட்டோம் கரெக்ட்டுங்களா. கேரக்டர் வந்து லாஸ்ட்ல முடியும் போது -1 வரும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? இதுல ஒண்ணும் இல்ல, நான் நல்லுன்னு போட்டாலே போதும், எதுவுமே இல்லனா அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ எதுவுமே இல்லனா முடிஞ்சிடும். நான் ஜஸ்ட் சிஸ்டம் டாட் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் ஜஸ்ட் லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் ஆயிட்டே இருக்கு. ரன் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு லைன் அது என்ன பண்ணுது, ஒரு லைனா ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணுது, மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் லைனா ரீட் பண்ணிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு எண்டு கொடுக்கணும், அடுத்த லைனுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போகணும். அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், மறுபடியும் லைன்ல ஈக்குவல் டு பஃபர் ரீடர் டாட் ரீட். போன இதுல இதை பண்ணிருப்பேன் பாத்தீங்களா? போன ப்ரோக்ராம் இதே மெத்தட் பண்ணிருப்பேன். எனக்கு அடுத்த லைன் போயிடு எப்ப முடியுதோ நல் வரும்போது க்ளோஸ் ஆயிடுன்ற மாதிரி. இப்ப என்ன பண்ணும், அடுத்த லைன் அது போகும். போன வாட்டி ஒரே லைனை படிச்சுட்டு இருந்துச்சு அது, பாத்தீங்களா? கிளியரா? கிளியர். ஸோ போன ப்ரோக்ராம் மாதிரியே தான். போன ப்ரோக்ராம் இங்கே பாருங்க, ரீட்ல பாருங்க, சேம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். ரீட் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? ஸோ பஃபர் ரீடரும் சேம் மெத்தட் தான். பஃபர்ல என்ன பிரச்சனை, என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நியூ லைன் நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுது, கிளியர், லைன் பை லைனா ரீட் ஆகும். கிளியர்? அப்போ பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பஃபர் ரீடர் தான் பெஸ்ட் மெத்தட். நீங்க எங்க யூஸ் பண்ணாலும் பஃபர் ரீடர் யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஓகே. இப்போ இதுல வந்து எத்தனை லைன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? சேம் இதுல நான் இதையே ஒரு ப்ரோக்ராமா எழுதிக்கிறேன். ஏன்னா எத்தனை கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், எத்தனை லைன் கண்டுபிடிக்கலாமா? பஃபர் ரீடர் கவுண்ட் லைன்
20. ஸோ என்ன பண்ணுறேன், சேமாக ரைட் பண்ணிட்டேன், யமுனா திவ்யா ரைட் பண்ணிட்டேன். இன்னும் 2 டெக்ஸ்ட் ரைட் பண்ணவா. யமுனா ஐ எம் ஃப்ரம் பாண்டி. இன்னும் 2 லைன் ஆட் பண்ணிக்கலாம். செய்யலாம், இதையும் மறுபடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாண்டிக்கு அப்புறம் ஒரு நியூ லைன் கொடுத்துக்கிறேன். ரைட் பி ரைட் டாட் நியூ லைன். ஓகேவா. யமுனாக்கு பதில் இங்கே திவ்யா போட்டு. கிளியர். நான் 2த்தையும் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளஷ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அது முடிஞ்சிச்சு. நான் அடுத்து அதை ரீட் பண்ண போகிறேன். ஓகேவா. நான் ரீட் பண்ணுறதுக்கு ஃபைல் ரீடர் செட் பண்ணிட்டேன், சேம் பஃபர் ரீடர் செட் பண்ணிட்டேன். ஒரு லைனாக நான் ரீட் பண்ணி எதில் வச்சுக்கிட்டேன், நான் லைனில் வச்சுக்கிட்டேன். கிளியர். இப்போ இதோட இந்த லைன் எவ்வளோ இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக கவுண்ட்னு போட்டு கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் ஈக்குவல் இனிஷியல் வேல்யூ 0 கொடுத்துக்கலாமா. அப்படிதான் நம்ம பண்ணுவோம் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கவுண்ட்டை நான் ஒன்று என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லாக வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், லைன் கவுண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே. லைன் கவுண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டைம் அது ரீட் பண்ணும்போதே எனக்கு இந்த சிஸ்டம் டாட் தேவையில்லை. நான் வந்து சிஸ்டம் டாட்டை பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. சரி, பிரிண்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஒரு டைமும் இந்த லூப் என்ன போது நான் என்ன பண்ணுறேன், இந்த கவுண்ட்டை சாரி ஓகே, லைன் கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அது ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ லைன் கவுண்ட்டுன்னு தெரிஞ்சிருமா. ஹலோ. ஓகேப்பா. system.println number of lines ஓகேங்களா. நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ மொத்தம் 4 லைன் இருக்கும் கரெக்டுங்களா. 4 லைன் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் 4 வந்துருச்சுங்களா. ஓகே, அந்த லைனும் பிரிண்ட் ஆயிடுச்சு. லைன் பிரிண்ட் ஆகலாம், இந்த இதை எடுத்து விட்டுறா அந்த லைன் பிரிண்ட் ஆகாது, ஜஸ்ட் இது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இப்போ இதுக்கு இது இப்போ எனக்கு நான் மறுபடியும் ரன் பண்ணால் என்ன ஆகும், அதே 4 லைன் தான் இருக்கும் கரெக்டுங்களா. ஏன்னா நான் ரைட் பண்ணியிருக்கேன், ஆனால் ரைட் ஆகலை. அப்போ என்ன கொடுத்தா மறுபடியும் ரைட் ஆகும், அப்பண்ட் ஆகும். இந்த தடவை கொடுத்தா ஆகும். ட்ரூப்பா, ட்ரூன்னு கொடுத்தா இப்போ என்ன ஆகும், 8 லைனாக மாறிடுமா. ஏன்னா ஆல்ரெடி யமுனா இருக்கு, மறுபடியும் யமுனா அப்பண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளியரா. அது அந்த யமுனா வந்து இது கூட போய் அப்பண்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போய் அப்பண்ட் ஆயிடுச்சு. ஓகே, 7 லைன்ஸ். இப்போ மறுபடியும் பண்ணால் லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட் ஆகிட்டே இருக்கு டெக்ஸ்ட், தெரியுதுங்களா. ஸோ இந்த ட்ரூ எதுக்கு, அப்பன் பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நான் இந்த இடத்துல வேணும்னா அப்பன் த டேட்டான்னு போட்டுக்கிறேன். ஓகே.
அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணணும். இந்த ட்ரூவை இப்போதைக்கு இதில் எடுத்து விட்டுறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த ட்ரூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஆல்ரெடி இருக்கிறத மறுபடியும் ரைட் பண்ண போறீங்கன்னா எழுதணும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் இது ரைட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. இந்த ஃபைலை மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, ஃபைல் கான்செப்டை ஃபுல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நெட்டில் இருந்து சும்மா ஒரு பேரா ஒன்று போட்டுக்கிறேன். இந்த பேராவை எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த பேராவை நானே இதில் போட்டுக்கிறேன். யமுனா டெக்ஸ்ட்டில் போட்டுக்கிறேன். சும்மா நான் அது மட்டும் ரீட் பண்ணிட்டு வரும். ஓகேவா, போட்டுக்கிட்டு நான் இதில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த எத்தனை லைன் பார்த்தோம் கரெக்டா, எத்தனை சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த ரைட்டர் எனக்கு தேவையில்லை, ரைட்டர் வேணா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆட் ஆகிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக ஆட் ஆகிட்டு போகுது. ஸோ யமுனாவுக்கு ஒரு டாட் வச்சிடறேன். சும்மா ஒரு சென்டென்ஸ் இப்போ யமுனா இஸ் ஏ குட் கேர்ள் போட்டு பாண்டி திவ்யா இஸ் ஏ குட் கேர்ள். ஓகேங்களா, நான் இந்த இடத்துல ட்ரூ கொடுத்தா நான் ஆல்ரெடி இருக்கிறதுல அப் அண்ட் ஆகும் கரெக்டுங்களா. ஸோ ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அங்கே இருக்குது, அப் அண்ட் ஆகிடும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்கிற சென்டென்ஸை நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகேவா, சேம் என்ன பண்ணுறேன், இன்ட்டு சென்டென்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0வா. சென்டென்ஸ் கவுண்ட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங்ல நிறைய மெத்தட் பார்த்தோம், அந்த மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஸ்ட்ரிங் நான் வர ஒரு சென்டென்ஸையும் நான் ஒரு அரேல ஸ்டோர் பண்றேன். சென்டென்ஸ்ன்ற ஒரு அரேல நான் அது எப்படி சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, அந்த அந்த லைன்ல இருக்கிற ஒரு லைன்ல இருக்கிற வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஸ்ப்ளிட்டு எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்னா, டாட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றேன். அப்போ ஒரு டாட்டுக்கும் ஸ்ப்ளிட் என்ன ஆகுது, டைப் நாட் அப்ளிகபிள். எரர் போகலையே, இல்லை சிங்கிள் கோர்ஸில் கொடுத்துருக்கேன் தான். ஓகே, டாட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ளிட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, டாட் எங்கே இருக்கோ அதை வந்து ஒரு அரேல போய் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். டாட் எங்கே இருக்கு, இங்கே கம்மா இருக்கா, இது ரொம்ப பெரிய சென்டென்ஸ் இது. ஐயோ சரி ஓகே, நான் அதாவது டாட் நானே வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். கண்டென்ட் ஃபைல் இந்த இடத்துல வச்சுக்கிறேன், டாட்டு இப்படி வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு இந்த டாட்டை வச்சு அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது ஒரு தனி சென்டென்ஸ், இது ஒரு தனி அரேல போய் ஸ்டோர் ஆகிடும், அரேயோட மெமரியில. ஓகேங்களா, இது ஒரு இப்போ அரே எப்படி இருக்கும் உனக்கு எப்படி தெரியும், உனக்கு பாக்ஸா இருக்கும். கிளியர், கண்டினியூஸ் மெமரி இப்படி இருக்கும். இங்க பாருங்க, இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடும், செகண்ட் சென்டென்ஸ் அந்த டாட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இங்க போயிடும். ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்கும், இது இருக்கும். செகண்ட் இடத்துல இது இருக்கும். தேர்ட் இடத்துல அடுத்த டாட் எங்க இருக்கும், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிடும். அது புரியுதா? அந்த லைன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், லைன் எங்க இருக்கும்னா இந்த உள்ள ஒரே இதுல இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த லைனை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இருங்க, உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி போடுங்க ஸ்ப்ளிட் மெத்தட். சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணாதான் பெரிய ப்ரோக்ராம் வர முடியும் நான் சொன்னேன். அதுதான் ஸ்ட்ரிங் மெத்தட்.
ஸ்பிளிட் கண்டிப்பா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். ஓ அப்படிங்களா, சரி ஓகே. ஸ்பிளிட் ஒன்றும் இல்லை, ரெகுலர் எக்ஸ்பிரஷனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? சரி, இங்க இது பாருங்க. இதுல என்ன இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு ஓகேவா. ஒரு ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஸ்பிளிட் அட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அப்ப அட்டு எங்க இருக்கோ அப்ப கிரீஸ் தனியா பிரிண்ட் ஆகும். இந்த டூ மறந்துருங்க, இந்த டூ மறந்துருங்க, இப்போதைக்கு டூ மறந்துருங்க, இப்போதைக்கு டூ மறந்துருங்க. இது தனியா பிரிண்ட் ஆகும், ஃபார் தனியா பிரிண்ட் ஆகும், இது தனியா ஒரு அரேல போய் ஸ்டோர் ஆயிடும். அப்ப அரேவை தனித்தனியா எடுத்திருக்காங்க பாருங்க. தனித்தனியா எடுக்கும் போது என்ன பிரிண்ட் ஆகும், கிரீஸ் ஃபார் இந்த கிரீக் பிரிண்ட் ஆகும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டூ ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டை அது பிரிச்சிடும், ஃபர்ஸ்ட் அது கெஸ்ன்றதை பிரிச்சிடும். அடுத்தது அடுத்தது இதை விட்டு அடுத்த அட்டு இருந்தா அது பிரிக்கும். அந்த மாதிரி தான் அர்த்தம். டூ டூவா பிரிச்சுட்டு போன்னு அர்த்தம். இந்த மாதிரி டூ போட்டா டூ நீங்க மறந்துருங்க, நீங்க ஒன்னொன்னா பிரிச்சிங்க. இப்போதைக்கு அட்டை வச்சா நான் இது தனியா பிரிண்ட் ஆகும், ஃபார் தனியா பிரிண்ட் ஆகும், கிரீஸ் தனியா பிரிண்ட் ஆகும். ஆமா ஆமா, அது எல்லாமே இந்த அரேல இருக்கும். இருங்கப்பா, உனக்கு ஒன்றும் இல்லை, இதே நான் தனியா நான் ரன் பண்ணி காட்டுவா. சும்மா இதில் சாம்பிள் போட்டு ஏன் உனக்கு கன்ஃபியூஸ். அப்போதான் ஸ்பிளிட்டாக தெரியும் உங்களுக்கு, கிளியராக புரியும். சாம்பிள். ஸோ இந்த இடத்துல நான் இந்த லிமிட்டை விட்டுறேன், நான் எடுத்துறேன். ஜஸ்ட் ஏவோட பிரிண்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்துச்சுங்களா? உங்களுக்கு இந்த அரேல என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த அரேவை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஆனா அரே வந்து ஜஸ்ட் ஒரு இதுவா பிரிண்ட் ஆகும், நான் சொன்ன ஆல்ரெடி அதனுடைய மெமரியோட இதை தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால அரே ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? array of string. அரே ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மெத்தட் கண்டிப்பாக இருக்கும். ஜாவாவில் என்ன மெத்தட் பார்க்கலாமா? ஸோ அவங்களையும் ஃபார் ஈச் போட்டு தான் எடுத்திருக்காங்க. இது ஃபார் ஈச் தான் உள்ள இருக்க டேட்டாவை ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது, ஃபார் ஈச் போட்டு ஒன்று ஒன்றா தான் ரீட் பண்ணணும். ஃபுல் அரே வந்து ஏன்னா ஒரு நிமிஷம், பைத்தான்லாம் நான் பிரிண்ட் பண்ணிடலாம். அரே ஆஃப் ஸ்ட்ரிங் எதுவுமே இல்லையா, தனி மெத்தட்லாம் இல்லை. சரி ஓகே, உள்ள வந்து ஒரு அரேவா இருக்கும், அரேவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மெத்தட் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபார் ஈச்சில் போட்டு ஒரு டேட்டாவை எடுத்துடலாம். எடுத்துருக்காங்க தெரியுது. இப்போ புரியுதுங்களா உனக்கு ஸ்பிளிட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு? ஓகே, இப்போ இதுக்கே வரும். ஸோ என்ன பண்ணுறேன், டாட்டை வச்சு நான் ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஸ்பிளிட் பண்ணிட்டு சென்டென்ஸ் கவுண்ட்டு ஆல்ரெடி 0 இருக்கு, பிளஸ் ஈக்குவல் டு சென்டென்ஸோடைய லென்த் எடுத்துக்கிறேன். sentence dot length sentence dot length டாட் வைஸ் ஸ்பிளிட் ஆகிடும். ஒரு சென்டென்ஸாக இதுக்குள்ளே இருக்கும். சென்டென்ஸோடைய டோட்டல் லென்த் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனோட லென்த் தான் அதில் இருக்கும். கிளியர்? ஃபர்ஸ்ட் லைனோட லென்த் இருக்கும், நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுத்த லூப் போனும்போது செகண்ட் லைனோட லென்த் இருக்கும். 1000 இல்லை 3 சென்டென்ஸ் இதுக்குள்ள இருக்கும், 3 இருக்கும். அடுத்த வாட்டி மறுபடியும் உள்ள வரும்போது அது எத்தனை சென்டென்ஸோ அது கூட போய் ஆட் ஆகிட்டே இருக்கும். இது பிளஸ் ஆப்ரேட்டர் தெரியும் உனக்கு?
ஆல்ரெடி 0 அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இதில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நம்பர் ஆஃப் லைன்ஸ், நம்பர் ஆஃப் சென்டென்ஸ் வச்சுக்கலாமா? ஏன்னா இப்போ லைன்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் தான் படிக்கிறோம், கரெக்டுங்களா? சென்டென்ஸ் ப்ளஸ் சென்டென்ஸ் கவுண்ட். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன் இந்த இதை சொல்லுங்க. இங்கே யூஸ் பண்ணதை இங்கே ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன், மறுபடியும் இதை ரீட் பண்ணுறேன். அடுத்த லைனை ரீட் பண்ணிட்டே இருக்கணும், மறக்கக்கூடாது. நான் ரன் பண்ணுறேன். எரர் ஒன்று அடிக்குது, கோலம் வைக்கல. ஸோ அதில் எத்தனை சென்டென்ஸ் இருக்கா? 3 சென்டென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதில் டாட்டே இல்லை பொழுது. சரிங்க, நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். மூணு தான் இருக்குது அதில். ஸோ ட்ரூ கொடுத்தனால ஆல்ரெடி இருக்கிறது தான் அப் அண்ட் ஆகும். நான் ட்ரூ தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ எத்தனை சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ எத்தனை சென்டென்ஸ்? 0வா? ஒரு நிமிஷம். ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ். ஓகே, அது வந்து டாட் இது பண்ணி எடுத்துக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறது, ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக போடுறேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போடுவாங்க. டாட்ன்றது அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் அதை எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டாட்டுக்கு நான் ரெகுலர் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அதை எடுத்துக்கும். இப்போ வருது பாருங்க, நம்பர் ஆஃப் சென்டென்ஸ். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்காக தான் அது எடுத்துக்கல. இங்கே பார்த்தீங்களா, நான் இதை வச்சு தான் சொன்னேன். ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம இந்த மாதிரி போட்டால் அது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கும், உள்ள டாட் மட்டும் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? சொல்லுப்பா. இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம்ப்பா, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா? நாளைக்கு பார்த்துக்கலாமா? சரிப்பா, ஓகேப்பா. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சரி, லாஸ்ட்டாக ஒரு ரீகால் பண்ணலாம். லாஸ்ட்டாக அந்த நம்ம மெத்தட்லாம் ரீகால் பண்ணால் உங்களுக்கு கிளியர் ஆகிடும்ல? சரிப்பா, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.